எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் தோஷம் என்பது இல்லை. அதாவது ஜாதகத்தில் தோஷம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சுப கிரகம் லக்னத்தில் நிற்கணும், சுப கிரகங்கள் மற்ற கிரகங்களை பார்க்கணும் அல்லது சேரணும், அப்படி சேரலை அப்படின்னா அது தோஷம் அப்படின்னு சொல்கிறது நான் மாற்று கருத்து தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் கிடையாது, யாருக்குமே தோஷம் என்பது கிடையாது. இதுதான் நான் கண்டுபிடிச்ச விஷயம். இது எந்த கிரகம் ஸ்ட்ராங்கானாலும் அந்த கிரகத்துடைய வேலையை செய்யும்போது உங்களை அது பாதிக்காது. இதுதான் இதில் புரிய வேண்டிய கான்செப்ட். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தை அந்த ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னா அந்த டீச்சர் அடிப்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டா அந்த டீச்சர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ டீச்சர் அந்த குழந்தையை அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை மேலே தப்பு இருக்குதா, டீச்சர் மேலே தப்பு இருக்குதான்னு நான் கேட்குறேன். நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ஜோசியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீச்சர் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தை இந்த டீச்சர் சொன்ன வேலையை பார்க்கல, அந்த குழந்தை மேலே தப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க ஜோதிடர் என்ன பண்ணுறாங்கன்னா கிரகத்து மேலே தூக்கி பழியை போட்டுடுறாங்க. ராகு தோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குது, சனி தோசை இருக்குது, 7.5 சனி வந்துருச்சு, அதனால் உங்களுக்கு பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. யாருமே தன்னுடைய தப்பை யாரும் உணர்றதில்லை. இன்னொருத்தன் தலையில் தப்பை தூக்கி போடுறது. டீச்சர் மேலே தப்பு சொல்கிறது உண்மை இல்லை. டீச்சர் மேலே தப்பு கிடையாது, அந்த குழந்தை மேலே தான் தப்பு இருக்குது. அதே மாதிரி கிரகங்கள் மேலே தப்பு சொல்லாதீங்க, உங்கள் செயல்பாடு தான் தப்பாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதை ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பாவ கிரகங்கள் அப்படின்னு நீங்களாக பேர் வச்சுக்கிட்டீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்களாக பேர் வச்சுக்கிட்டு சுப கிரகம் குரு சுக்கிரன் அப்படின்னு நீங்களாக ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. அது பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது, அது சேர்ந்தால் மட்டும்தான் நல்லதுன்றீங்க. நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். நீங்கள் இந்த பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, சந்திரன், கேது, இந்த பாவப்பட்ட கிரகங்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த கிரகங்கள் நல்லா இருக்க ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. குரு சேர வேண்டாம், குரு பார்க்க வேண்டாம், சுக்கிரன் பார்க்க வேண்டாம், எந்த ஒரு சுபகிரகமும் இல்லாமல் வெறும் இந்த பாவகிரகங்கள் சேர்ந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. அவங்க நல்லா வாழ வைக்க என்னால் முடியும். அது சொல்கிறத யார் கேட்குறாங்களோ அவங்க ரிச்சாக வாழ்வாங்க. இதுக்கு குரு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நான் சேலஞ்ச் வைக்கிறேன். உங்களுக்கு அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா வாங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். யார் ஜாதகத்தில் அதிக தோஷம் இருக்குதோ அந்த ஜாதகத்தை கொண்டு வாங்க. அது தோஷம் இல்லை அப்படிங்கிறத என்னால் நிரூபிக்க முடியும். ஏன் தோஷம் இல்லை அப்படின்னா அந்த கிரகம் சொல்கிறத கேட்டால் அது உங்களை பாதிக்காது. அது நீங்கள் கேட்கல அப்படின்னா அது பாதிக்கும். அதுக்கு ஒரு தோஷம்னு ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. இப்போ செவ்வாய், சனி, ராகு, சந்திரன், கேது, இந்த கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், நைட்டில் வேலை செய்யணும். அது நைட்டில் ஆக்டிவேஷனில் இருக்கக்கூடிய பிளானட்ஸு. நீங்கள் பகலில் போய் வேலை பார்த்துட்டு இந்த கிரகங்கள் எனக்கு தோஷம் செஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் செயல்பாடு தப்பாக பண்ணிவிட்டு பழைய தூக்கி கிரகத்து மேலே போடக்கூடாது. இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் எல்லா ஜோதிடரையும் நான் கண்டிக்கிறேங்க. இங்கே நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அது சொல்கிறத நீங்கள் செய்யணும். செஞ்சால் உங்களை பாதிக்காது, செய்யலைன்னா உங்களை பாதிக்கும். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் எந்த தோஷத்தினாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் ரியாலிட்டியில் ஒத்து வரல. இப்போ குரு, சூரியன், சுக்கிரன் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க பகல் நேரத்தில் வேலை பார்க்கணும். இப்போ செவ்வாய், சனி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும். ஏன்? செவ்வாய்ங்கிறது டாக்டரு, செவ்வாய்ங்கிறது காவலர். இவங்களாம் நைட்டில் போலீஸ் ரோந்து போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் நைட்டில் சர்ஜரி பண்ணுறாரு. ஒருத்தங்க ஜாதகத்தில், ஒரு பெண்மணி ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தது. நீங்கள் நைட்டில் தான் வேலை பார்க்கக்கூடிய குடுப்பனை இருக்குதுன்னு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நைட் டியூட்டியில் இருக்கக்கூடிய நர்ஸாக நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்தா அது பாதிப்பை கொடுக்காது. நீங்கள் பகல் நேரத்தில் வேலை பார்த்தா அந்த செவ்வாயினுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்காது, நிறைய கிடைக்காது. ஆனால் அந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. செவ்வாய்ங்கிறது ஒரு டாக்டர், நர்ஸ் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நைட்டில் வேலை பார்த்தா பெனிஃபிட் ஜாஸ்தி, காலையில் வேலை பார்த்தா பெனிஃபிட் கம்மி. அப்போ ஒரு கிரகம் என்ன சொல்லுதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணால் நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். அது சொல்கிறதுக்கு நீங்கள் மாறாக செயல்பட்டால் வேலைக்கு ஆகாது. இப்போ கடவுள் உங்களை கழுதையாக படைச்சிருக்காரு, கழுதையினுடைய டியூட்டியை பாருங்கன்ற நான். நீங்கள் ஏன் குதிரையாக மாற பார்க்குறீங்க? எல்லாருமே குதிரையாக மாறினீங்க அப்படின்னா இயல்பு மாறி போயிடும். மாற முடியாது. கழுதை குதிரை கூட போட்டி போட்டால் ஜெயிக்குமா? ஜெயிக்காது. அப்போ கழுதை தோத்துருச்சு, இது தோஷம் கிடையாது, அதனுடைய குடுப்பனை அவ்வளோதான். அது சொல்கிறது அது செய்யலை, வேற ஒரு செயல்பாடு செஞ்சால் அது ஃபெயிலியர் தான் ஆகும். அதுக்கு காரணம் தோஷம் கிடையாதுங்க, அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யலை. இப்போ சனி, ராகு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டை குறிக்கக்கூடியது. அப்போ உங்கள் வீட்டில் அண்டர் கிரவுண்டு மாதிரி கட்டிக்கோங்க. சனி, ராகு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் அண்டர் கிரவுண்டு கட்டினா அது உங்களை பாதிக்காது.
ராகு ஆக்டிவேஷனில் இருக்கா, வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு உள்ள வீடை வந்து கட்டுங்க, சக்ஸஸ் ஆயிரும். வாஸ்து நிபுணர்கள் கொண்டு வந்து வாஸ்து சரி பண்ணீங்க அப்படின்னா அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சிடும். ஏன்னா ராகு வந்து வாஸ்து குறைபாடை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டு. அப்போ வாஸ்து குறைபாடோட வீடு கட்டுங்க, நல்லா ரிச்சாக வாழ்ந்துட்டு போங்களேன். ஏன் அது வாஸ்து குறைபாடை வந்து சரி பண்ணுறீங்க? இப்படி ஒருத்தர் வந்து அவர் தோப்பில் வந்து ஒரு கிணறு இருந்துச்சு, வாஸ்து கன்சல்டன்ட் கூட்டு வந்து இந்த வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி கிணறு தூக்கிட்டாங்க. தூக்கினதுக்கப்புறம் 100 கோடி லாஸ் ஆகிடுச்சு. அந்த கிரகம் சொல்லதை நீங்கள் எப்போ கேட்கலையோ அப்போ உங்களை வச்சு செய்யும். அதுக்கு காரணம் வந்து கிரகம் கிடையாது, உங்களுடைய செயல்பாடு தப்பாக இருக்குது. நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் பதில். இங்கே தோசை ஜாதகம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இங்கேருந்து பாம்பே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம், சென்னையிலேருந்து பாம்பே போகணும்னு நினைக்கிறோம். எவ்வளோ நேரமாகும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எல்லோரும் என்ன சொல்வீங்க? 2 நாள் ஆகும்னு சொல்வீங்க. இப்படி தான் பெரும்பாலான ஜோசியர்கள் வந்து பலன் சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன் தவறு அப்படின்னா, அவன் எதில் போவான்னு தெரியாமல் நீ எப்படி வந்து இத்தனை நேரத்தில் ரீச் ஆக முடியும்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறாரா, அல்லது வந்து வேறு எங்கேயா ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு போகிறாரா, அல்லது வந்து ஃப்ளைட்டில் போகிறாரா, அது என்னன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து எவ்வளோ டைமில் ரீச் பண்ண முடியும்னு எப்படி நீங்கள் வந்து பதில் சொல்ல முடியும்? இப்போ சில ஜாதகர்லாம் அடித்து சொல்கிறாங்க இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. எப்படி உங்களால் சொல்ல முடியும்? அவன் தேர்ந்தெடுக்க பாதையை பொறுத்து பலன் மாறும், எல்லாமே விதிக்கப்பட்டது கிடையாது. அந்த கிரகம் சொல்கிறத கேட்டால் பாதிக்கவே பாதிக்காது. சத்தியமான நிதர்சனமான உண்மை. வாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான். உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கிறதே கிடையாது. அந்த கிரகம் சொல்கிறத நீங்கள் கேட்கல, கேட்டால் பாதிக்காது, கேட்கலன்னா பாதிக்குது. இப்போ இந்த கிரகம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்குது. இந்த கிரகம் வந்து இயக்கத்தில் இருக்குது. இந்த கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அது சார்ந்த தொழில் பண்ணுறீங்க. சில நாள் வந்து நல்லா ஓடுது, ஒரு 10 வருஷம் வந்து அந்த தொழில் நல்லா ஓடுது. ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த தொழில் வந்து முடக்கம் ஏற்படுது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தசாபுத்தி வருது அப்படின்னா அந்த கிரகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேஷனில் வந்துடும். அப்போ இந்த கிரகத்துக்கு எதிரான கிரகம் வந்து தசாபுத்தியாக வருது அப்படின்னா இந்த கிரகத்துக்கு அது பாதிப்பை கொடுக்கும், இடைஞ்சலை கொடுக்கும். அதனால தான் பாதிப்பு வருது. இந்த கிரகத்தினுடைய செயல்பாடு பண்ணுறதுனால உங்களுக்கு பாதிப்பு வரல. இந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டை, உதாரணத்துக்கு செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட செயல்பாடு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ செவ்வாய் சனிக்கு எதிராக இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உதாரணத்துக்கு சூரியன் திசை நடத்துது, சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதா? அப்போ சனி சம்மந்தப்பட்ட செயல்பாடு பண்ணால் சூரியன் பாதிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியனை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது பாதிக்காது. அது ஒவ்வொரு தசாபுத்திக்கும் ஒவ்வொரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய நாலேஜ் வேணும். கிரகங்கள் என்ன சொல்லுதுங்கிறது தெரியாமல் வந்து நீங்கள் பரிகாரமே சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற பைத்தியக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சொல்கிறேன், குலதெய்வம் தோசை இருக்குது அப்படின்னா 5வது இடத்துல ராகுவோ அல்லது வக்கர கிரகங்களோ அல்லது வந்து சனியோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து குலதெய்வ குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சனிங்கிறது குலதெய்வ குற்றம் கிடையாது. சனி வக்கரமாக இருந்தாலோ ஒரு ராகுக்கு எது இருந்தாலோ 5வது இடத்துல வந்து இருந்தால் அது வந்து குலதெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா குலதெய்வம் கோயில் போகாமல் இருக்கிறது தான் தீர்வு. இந்த ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதுக்கு நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பூஜைலாம் பண்ணி அதுக்கு வர காசு வாங்கி அதை நிவர்த்தி பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி நிவர்த்தி பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாலாம் கம்ப்ளீட்டெல்லாம் நிவர்த்தி ஆகாது. அங்கே இருக்கக்கூடிய கிரகம் வந்து வேறு பாவத்துக்கு டைவெர்ட் ஆகி போயிடும். அப்போ நீங்கள் எதையுமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ண முடியாது. 12 கட்டத்துக்குள்ளே தான் கிரகம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டுருக்கும். இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணால் வேற ஒரு தோஷம் வந்து உருவாகும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து தனியாக பரிகாரம் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. கிரகம் சொல்கிறத கேளுங்க, அதுதான் நான் கடைசியாக சொல்கிற விஷயம். இப்போ புதன் வந்து இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா 2 டைமுமே அது இயங்கும். காலையிலையும் ஒர்க் பண்ணலாம், ஈவினிங்கும் ஒர்க் பண்ணலாம், நைட்லேயும் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து புதன் இயக்கத்தில் இருந்துச்சா 2 டைமுமே நீங்கள் வந்து ஜாப் பார்க்கலாம், உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த குரு சூரியன் சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நைட் டைமில் வேலை பார்த்தா இது ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா இது பகலில் இயங்கக்கூடிய கிரகம். அப்போ எது பகலில் இயங்குது எது நைட்டில் இயங்குதுன்னு தெரியணும். இப்போ ஆந்த வவ்வால்லாம் நைட்டில் இயங்கும், அதை பகலில் இயங்க சொன்னால் அதனால் இயங்க முடியாது, அது ஃபெயிலியர் ஆகிடும். அது காரணம் வந்து கிரகம் கிடையாது. அது படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் வேறு. அதோடைய வேலையை செய்யாமல் வேறு வேலை செஞ்சால் அது ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். ஒரு மீன் வந்து தண்ணியில் தான் இருக்கணும், அதை நீ நிலத்தில் ஓடுன்னு சொன்னால் எப்படி ஓடுங்க? அது காரணம் வந்து தோஷம் கிடையாது, அது படைக்கப்பட்ட விஷயத்தை அது செய்யலை, அதுதான் காரணம். அதனால் தோஷம் அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் தவறான கான்செப்ட். இங்கே தோஷமே கிடையாதுங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் தோஷம் கிடையாது. அப்படி ஒரு ஜாதகக்காரன் வந்து தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் அவனை மாதிரி பைத்தியக்காரன் இந்த உலகத்தில் கிடையாது. அடுத்து சந்திரன் சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது குறிக்கக்கூடிய இடம் வந்து கிணறு, குளம், குட்டை, நீர் சார்ந்த பகுதி. அப்போ நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணணும் அப்படின்னா நீர் சார்ந்த தொழில் பண்ணணும். குளம், குட்டை, ஏரி, சேரி, வாக்கம், பாக்கம் போன்ற இடங்களில் வசிக்கணும் அந்த பேர் கொண்ட ஊரில். அல்லது ஏரி, சேரி, குளம், குட்டை இருக்கிற இடத்துல வசிக்கணும். அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்ட பேர் கொண்ட ஆளை வந்து கூட வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாதிக்காது.
நீங்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தோல்வி அடைவீங்க. அதுக்கு காரணம் வந்து கிரகம் கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய வேலை தப்பாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். சூரியன் வந்து மலை, மெயின் ரோடு, கால்நடை பகுதியை குறிக்குது. சூரியன் நல்லா இருந்தால் நீங்கள் சிட்டி சைடு தான் போய் ஒர்க் பண்ணணும். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. குருங்கிறது கோவில், பாடசாலை, பூஜை இடத்தை குறிக்குது. செவ்வாய்ங்கிறது காடு, முள், நெருப்பு, போர் புரியும் இடத்தை குறிக்குது. சனி ராகுங்கிறது பயன்படாத நிலம், அண்டர் கிரவுண்டை வந்து குறிக்குது. இப்போ சனி ராகு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பயன்படாத புறம்போக்கு நிலத்தை வச்சு எதாவது ஒன்று பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அண்டர் கிரவுண்டு வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறது தான் வந்து சனின்னு சொல்லியிருக்கேன். அதனால் பூமியை தோண்டி அது சார்ந்த அண்டர் கிரவுண்டு மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கட்டினீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. மாடி கட்டுறதை விட அண்டர் கிரவுண்ட் வந்து கட்டணும். சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா மாடி வீடு வந்து கட்டணும். சனியோ ராகுவோ நல்லா இருந்துச்சுன்னா அண்டர் கிரவுண்ட் கட்டினீங்கன்னா நல்ல ஒரு குடோன் மாதிரி கட்டி அண்டர் கிரவுண்ட் மாதிரி கட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். புதன் நல்லா இருக்குது அப்படின்னா பள்ளி சார்ந்த இடங்கள், மண் தளங்கள், பத்திரப்பதிவு போன்ற பிஸ்னஸ் பண்ணலாம். அதில் அது சார்ந்த பகுதிகளில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். செவ்வாய் சனிங்கிறது காட்டுப்பகுதியை குறிக்குது. சுக்கிரன் சந்திரன் நீர் பகுதியை குறிக்குது. புதன் குரு ஊர் பகுதியை குறிக்குது. ராகு கேது புதர் பகுதியை குறிக்குது. அப்போ எந்த பகுதியில் குறிக்குதோ அது சார்ந்த இடத்துல நீங்கள் தொழில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். சூரியன் நல்லா இருக்குது, நீங்கள் புதர் பகுதியில் போய் தொழில் பண்ணால் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு வந்து அந்த கிரகம் காரணம் கிடையாது. இப்போ சந்திரன் செவ்வாய் வந்து உயரம் குறைவானது அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் சுக்கிரன் வந்து நடுத்தர உயரம். குரு புதன் ராகு வந்து உயரமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருக்குதா, அப்போ உயரமாக வந்து கட்டிடத்தை கட்டுங்கன்னு சொல்கிறோம். குரு புதன் ராகு நல்லா இருக்குதா, உயரமான கட்டிடம் கட்டி நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் இருக்குன்னா நடுத்தர உயரத்தில் கட்டிடம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து அந்த கிரகம் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பாடு பண்ணிங்கன்னா ஒரு காலமும் உங்களுக்கு பாதிப்பு வராது. அடுத்து இந்த கிரகங்களினுடைய ஜாதிகளை பற்றி பார்ப்போம். சூரியன் செவ்வாய் வந்து சத்திரியர் அப்படின்னு சொல்லப்படுது, ராஜாவை குறிக்கிறது. புதன்கிறது வைசிய கிரகம், மந்திரியை குறிக்கிறது. குரு சந்திரன் சுக்கிரன் வந்து அந்தனர் அப்படின்னு சொல்கிறோம், ஆலோசகர் அப்படின்னு சொல்கிறோம். சனி வந்து சூத்திரர் அப்படின்னு சொல்லப்படுது, இது வேலையாட்களை குறிக்குது. பாம்புங்கிறது கலப்பினத்தை குறிக்குது, வேற்றினம் வேற்று மதம் மக்களை வந்து குறிக்குது. இதில் எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அது சார்ந்த செயல்பாடு வந்து உங்களுக்கு இருக்கணும். சூரியன் செவ்வாய் நல்லா இருக்குதா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். தலைமை பொறுப்புக்கு நீங்கள் தகுதியான ஆள், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் அதுக்குரிய ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். புதன் நல்லா இருக்கா, அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, காலேஜ் ப்ரொஃபஸராக போங்க, கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய இதாக வந்து போங்க. அப்படின்னு போனீங்கன்னா வியாபாரம் பண்ணுங்கள். இதுதான் புதனுக்குரிய தொழில். குரு சந்திரன் சுக்கிரன் நல்லா இருக்கா, யாருக்கா அட்வைஸராக போங்க. அதாவது வந்து டீச்சிங் பண்ணுறதுலேயே நிறைய டீச்சிங் இருக்குது. அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டி கொடுக்குறது எப்படின்னு அட்வைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சட்ட ஒழுங்கு எப்படி வச்சுருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் வந்து அட்வைஸராக போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். சனி நல்லா இருக்குது அப்படின்னா வேலையாட்களை வச்சு தொழில் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ராகு கேது நல்லா இருந்துச்சு அப்படின்னா வேற்று மதத்து மக்களை வச்சு தொழில் பண்ணுங்கள், வேற்று இனத்தோட தொழில் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ராகு கேது நல்லா இருக்குதுன்னா வேற்று மதத்தில் இருக்கவங்கள மேரேஜ் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகும். அப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு விஷயத்த சொல்லுது. அந்த விஷயத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க, யார் செய்யலையோ தோக்குறாங்க. இதுதான் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் யாருக்குமே தோஷம் கிடையாது, சந்தோஷமாக இருங்க, எல்லாராலையும் பெரிய ஆளாக வர முடியும். இப்போ ஏன் வந்து நிறைய பேர் தோல்வியடைகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் தோல்வியடைகிறாங்கன்னா அந்த கிரகம் சொல்கிறத அவங்க கேட்கல. உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, குரு சந்திரன் சுக்கிரன் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து அட்வைஸராக இருக்கணும், டீச்சராக இருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு வேற ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் லாஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும், அதில் குடிப்பணம் இருக்காது. நீ எது பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும், நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா நீங்கள் தப்பான பாதையில், இப்போ நீங்கள் வந்து மதுரைக்கு போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது, நீங்கள் வந்து வேற ஒரு ரூட்டுக்கு ஸ்ரீலங்கா போகிற ரூட்டில் வந்து போனீங்கன்னா எப்படி மதுரையை ரீச் பண்ணுவீங்க? நீ என்ன முயன்றாலும் தோக்க தான் செய்வீங்க. ஏன்னா நீங்கள் போகக்கூடிய பாதை தப்பான பாதை. நீ எவ்வளோ கடினமான முயற்சி எடுத்தாலும் தோல்வியை தான் சந்திப்பீங்க. அதனால் வந்து அது சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜாதகத்தில் ஒட்டுமொத்த பாவகிரகங்கள் சேர்க்கை இருக்குதா, பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய வேலையை செய்யுங்கன்ற நான். ரோடு கான்ட்ராக்டிங் எடுங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி வந்து நிலத்தை விழுங்க, சக்ஸஸ் ஆகும். போர் போடுங்க, சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து குடோன் மாதிரி ரெடி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். வேலையாட்களை வச்சு வேலை பாருங்கள், க்ளீனிங் கம்பெனி வைங்க, சக்ஸஸ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து ஹையர் அஃபீஷியல் செய்யக்கூடிய ஜாப், மேனேஜர் போஸ்டிங்கு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸு, இந்த மாதிரி போனால் அது ஃபெயிலியர் ஆகும். அப்போது ஒரு கிரகம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு எந்த ஒரு சுபத்துவமோ, சுப பார்வையோ, சுப சேர்க்கையோ எதுவுமே இல்லாமல் நிரூபிக்க முடியும். இப்போ நீங்கள் உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தோஷம் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லப்படுது. அது தோஷம் கிடையாது, அது சொல்கிறத செய்கிறாங்க, அதனால் தோஷம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து இது கோடீஸ்வர ஜாதகமாக பிச்சைக்கார ஜாதகமாக நிரூபித்து காட்டுங்க, நான் ஜாதக தொழிலை விட்டு போயிடுறேன், நான் சேலஞ்ச் வைக்கிறேன், சொல்லுங்கள், எவனையா சொல்லுங்கள். சொல்ல முடியாதுங்க. அவன் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து பலன் மாறும். அவன் கொடுக்கப்பட்ட விஷயத்தை அவன் செஞ்சுட்டான்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவான், அவன் கொடுக்கப்பட்ட விஷயத்தை செய்யலைன்னா ஃபெயிலியர் ஆகும்.
இப்போ உதாரணத்துக்கு ராகு கேது ஒருத்தனுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ராகு கேது தோஷம் ஆயிடுச்சு, அப்போ வந்து இவனுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணால் அவன் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகி நல்லா ஹாப்பியாக வாழ்கிறான், அங்கே தோஷமே வேலை செய்யலையே, இப்போ எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க தப்புன்ட்டு? அதனால் வந்து ஜோதிடர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். தெரியாமல் வந்து தோசை இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. என்ன நீங்கள் பலன் சொல்லுங்கன்னு எனக்கு புரியல, எனக்கு யாரையும் பிடிக்கல, எல்லாம் தப்பு தப்பாக பலன் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து கிரகம் சொல்கிறத கேட்டால் அங்கே பாதிப்பு வராதுங்க. இதுதான் கான்செப்ட். நன்றி, வணக்கம்.